அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. ஆசானை பூஜை செஞ்சோம். உண்மை பொருள் தெரிந்தது. இப்போ ஆசானை கேட்கணும், இந்த காமத்தால் என்னை நரகத்து தள்ள பார்க்குது, அது நான் செய்த பாவம் இல்லை, யாரும் செய்ய பாவம் இல்லை, இயற்கையை அப்படி அமைச்சிருக்கிறான்னா, என்னை நரகத்து தள்ளக்கூடியதே என்னை சொர்க்கத்து தள்ளணும். ஆக நீ என்னை அருள் செய்யணும் அப்படின்னு கேட்கணும். அப்போ கேட்டால் தலைமை தாங்கிறவர்கள் இப்போ இந்த சாபனம் இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு என்ன காரணம்? காசி வெறி இல்லை தலைவனுக்கு, அது ஆசி. காம வெறி இல்லை ஆசை தலைவனுக்கு, அது ஆசி. அதே சமயத்தில் சிறுமை குணம் இல்லை, அதுவும் ஆசி. இப்போ இந்த ஸ்தாபனம் 21 ஆண்டுகள் தலை நிமிர்ந்திருப்பதற்கு என்ன காரணம்? ஆசான் கொடுத்த அறிவு. பொருள்பற்றது, காம விகாரமற்று, ஜாதி வெறியற்று, அரவணைத்து எல்லாம் செல்லக்கூடிய ஆசையை தந்திருக்கிறான். இதை மற்றவர்கள் கடைபிடித்தால் அன்றி நாட்டுக்கு தொண்டு செய்ய முடியாது. வஞ்சனை நம்மளை வஞ்சிக்கும். அந்த வஞ்சனையை தலைவன் வள்ளுவ பெருமானே சொன்னான், பற்றற்றான் திருவடியை பற்றி கொள்ளணும். இப்போ பற்றற்றான் திருவடியை பற்றி கொள்வதற்கு நாம் தான் பாடுபடணும். ஆக இதெல்லாம் சாதாரண விஷயம் அல்ல, பெரியவர்கள் ஆசி இருக்கணும். அப்போ சொல்லுவார், இந்த முறையை எப்படியா கையாளுறேன்னா, பெரியவங்க வேற வழியே இல்லையா, வேற வழியே இல்லை, நான் ஒன்றும் சொல்ல முடியாது. தினம் தினம் பூஜை செய்யறதை தவிர அவனை ஆசானை கேட்கணும், வேற எதுவும் கேட்கக்கூடாது. அவன் வல்லவன் சொல்லுவான், வேண்டுங்கால் வேண்டும் பெறவாமைன்னா, நீ விரும்பினால் பெறவாமை விரும்ப வேண்டாம். பெறவாமை வேணும்னா என்ன செய்யணும்? இது விகாரத்தை ஒழிக்கணும்னா, விகாரம் உள்ளவனை உள்ளுக்கு விட மாட்டான். ஆக விகாரத்தை ஒழிக்காமல் அந்த விகாரம் அவன் ஒழிக்கணும், நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆக காம விகாரம் தீராமல் பெருந்தன்மை வராது, காம விகாரம் தீராமல் வஞ்சனை தீராது. அதான் வஞ்சனைன்னா. அவ அந்த வஞ்சனை அதான் சொன்னா, அஞ்சுவதோறும் அரணே ஒருவனை வஞ்சிப்பதோறும் ஆவான்னா. அஞ்சுவது அறம், வஞ்சிப்பது ஆவா. ஆக வஞ்சிக்கக்கூடிய விகாரத்தை, காமத்தை தலைவன் ஆசையோடு தான் சரிப்படுத்த முடியும்.